ஒரு பிக் பிரேக்கிங்கான அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன் டிவியில் சூப்பராக போயிட்டு இருந்த அருவி சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்து முடிச்சிருக்காங்களாம். எல்லாருக்குமே என்னது இது, அதுக்குள்ளேயா, நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், ஏன்னா இப்போ நிறைய சீரியலை வந்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி சன் டிவியில் நிறைய சீரியல், புது புது சீரியல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால எந்த சீரியல்லாம் முடிக்கலான்னு பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக பிரியமான தோழி முடிச்சாங்க. அதே மாதிரியே இன்னும் சில சீரியல்லாம் முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க. கிளைமேக்ஸ் ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் இன்னொரு சீரியலுமே ஆட் ஆகி இருக்கு. அது வந்து அருவி 2 o'clock ஸ்லாட்ல வந்து ஃபர்ஸ்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. 1 o'clock ஸ்லாட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நல்லா போயிட்டு இருந்தது. டிஆர்பியும் நல்லா இருந்தது. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எடுத்திருக்காங்களாம். இதை வந்து அருவி சீரியலோட ஹீரோயின் ஜோவிட்டா வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்ததுமே நிஜமாவே கஷ்டமாக தான் இருக்குது. சீரியல் லவர்ஸ்க்குலாம் ஒரு பிக் பிரேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே அருவி சீரியலை முடிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு அதையும் நல்லா போயிட்டு இருந்தது. அண்ட் ரீசெண்டாக அதில் ஒன் ஆஃப் த மெயின் லீடாக நடிச்சிட்டு இருந்த அம்பிகா மேமே அதுலேருந்து விலகுறாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம நியூஸ் போட்டிருந்தோம். புது சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லியிருக்க நேரத்தில் அந்த சீரியல்லேருந்து அம்பிகா மேம் விலகிட்டாங்க. மேபி இதனால தான் காரணமாக இருக்கலாம். இப்போ சீரியலும் முடிய போகுது. ஸோ யாரெல்லாம் அருவி சீரியலை மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறவங்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.